எஸ்சி பிரிவில் கிரீமி லேயருக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை. அதாவது பட்டியலின பிரிவில் எஸ்சி கிரீமி லேயர் சமூக பொருளாதார நிலையில் முன்னேறியவர்கள். இவர்களை கண்டறியப்பட்டு அவர்களுக்கு இடஒதுக்கீடு சலுகைகளை ரத்து செய்ய வேண்டும் என்பதே என் நிலைப்பாடு என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் ஞாயிற்றுக்கிழமையன்று தெரிவித்துள்ளார். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியின் குழந்தையையும், ஏழை விவசாயியின் குழந்தையையும் இடஒதுக்கீட்டு நடைமுறையில் ஒன்றாக பார்ப்பது ஏற்புடையதல்ல. இந்திரா சஹானி தீர்ப்பின்படி, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரில் நல்ல பொருளாதார நிலையில் உள்ளவர்களை கிரீமி லேயராக பிரித்து அவர்களுக்கான சலுகைகளை ரத்து செய்யப்பட்டன. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் காலத்துக்கேற்ப மாற்றங்களை கொண்டுவரவே சட்டப்பிரிவு 368 ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒருபுறம் அரசமைப்பு சட்டத்தில் மிக எளிதாக திருத்தம் மேற்கொள்வதை பி.ஆர். அம்பேத்கர் விமர்சித்துள்ளார். மறுபுறம் சில சட்ட திருத்தங்களுக்கு 50% மாநிலங்களின் ஒப்புதல் மற்றும் நாடாளுமன்றத்தில் 3 இல் 2 பங்கு பெரும்பான்மை தேவை என்று விதிக்கும் கடும் விமர்சனமும் எழுந்துள்ளது.